சொல்லி வச்ச மாதிரியே குரானை பத்தியே அவருடைய ஜும்மா பயானே எல்லாம் அமைச்சு கொடுத்துட்டான். எங்களுக்கு எப்பயாவது சில பயான்களுக்கு சில வருடங்களை கடந்த நமக்கும் கூட குரானை நாமும் ஓத ஆரம்பிக்க வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஸரத் அவர்கள் இன்று காலை தான் மலேசியாவிலிருந்து வருகின்றார்கள். ஜும்மாவுக்கு அவங்க இறங்குறதுனால ஜும்மாவுடைய சிறப்பை அல்லாஹ் அவர்களை கொண்டு அனுபவிக்க செய்தான். ஹஸரத் அவர்களை பற்றி ஒரு செய்தியை சொல்லியாக வேண்டும். உலமாக்களுக்கு மத்தியிலே நாங்க எல்லாரும் ஒரே செட்டு. இவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் குர்ஆனுக்கும் இவர்களுக்கும் அதிக தொடர்பு. நம்ம குர்ஆனை விவரம் தெரிஞ்சாலும் சில சூறாக்களை ஓதிக்கிட்டு வர்றோம். என்னைக்காவது ஒரு சின்ன சூறாவை தலைகீழ ஓத தெரியுமா நமக்கு? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இவர்களுக்கு எந்த அளவுக்கு நினைவாற்றலை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், குர்ஆனை கடைசி ஆயத்திலிருந்து அப்படியே முதல் ஆயத்துக்கு கொண்டு வந்து ஓதக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கு நினைவாற்றலில் குர்ஆனுடைய தொடர்பு அல்லாஹ் அவர்களுக்கு அதிகப்படுத்தியிருக்கிறார். இன்னைக்கு ஏதோ சொல்லி வச்ச மாதிரியே குர்ஆனை பத்தியே அவருடைய ஜும்மா பயானே எல்லாம் அமைச்சு கொடுத்துட்டான். எங்களுக்கு எப்பயாவது சில பயான்களுக்கு சில ஆயத்துக்கள் வேணும். அந்த ஆயத்து எங்க இருக்குது டக்குன்னு எங்களுக்கு ஞாபகம் வரலன்னா டப்புன்னு எங்களுக்கு ஞாபகம் தான் வரும். ஒரு போன் அடிச்சு இந்த ஆயத்து எங்க இருக்குன்னா 22வது ஜுஸ்ல 4வது பக்கத்துல கீழ இருந்து பாருங்க 3வது ஆயத்தும்பாங்க. அல்லாஹ் அக்பர், பெருமைக்குரியவர் அல்லாஹ் ஒருவன். அல்லாஹ் அந்த அளவிற்கு ஒரு திறமையை அவர்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான். அந்த அளவிற்கு குர்ஆன் அவர்களை மென்மேலும் உயர்த்தி ஒரு பல நாடுகளுக்கு அவர்களுடைய சேவைகள் அல்ஹம்துலில்லாஹ் தொடரக்கூடிய ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறான். மலேசியாவில் ஈப்போல மஸ்ஜித இந்தியாவில் அவங்க இமாம் இருக்கிறாங்க. ஒரு விடுமுறைக்காக வந்திருந்த சமயத்துல நம்ம பள்ளியில் அவர்களை பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் ஏற்பட்டு நம்ம கேட்டோம். சரின்ட்டாங்க. வந்த இடத்துல அவர்கள் குர்ஆனை பற்றி பேசி மக்தப் மதர்சாவுடைய அவசியத்தையும் பேசி பல வருடங்களை கடந்த நமக்கும் கூட குர்ஆனை நாமும் ஓத ஆரம்பிக்க வேண்டும், ஓத பழக வேண்டும் என்ற ஒரு ஆவலை தூண்டும் விதமாக அவர்களுடைய உரை அமைந்திருந்தது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தையும் மன நிம்மதியையும் நீடித்த ஆயுளையும் தந்திருவானாக. அன்பிற்குரிய சகோதரர்கள், அல்லாஹ் நல்லடியார்களே, இன்ஷா அல்லாஹ் ஜும்மா தொழுகைக்கு பிறகு நம்முடைய ஜும்மாவுடைய பயானை ஒவ்வொரு வாரம் நடக்கக்கூடிய அந்த ஜும்மா பிரசங்கத்தை தொழிலாளிகள் சிலர் மிகவும் பல வாரங்களாக கேட்டுக்கொண்டதற்காக அதை பதிவு செய்யப்பட்டு நமது யூடியூப் சேனல்ல போடுறதுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. அதற்காக துஆ செய்யுங்க. நம்ம பள்ளியில் பேசக்கூடிய இந்த செய்திகள் இதை நம்ம பள்ளியோட முடிந்து விடாமல் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தமிழ் பேசும் மக்களுக்கும் இந்த யூடியூப் சேனல் வழியாக இந்த மார்க்க பிரச்சாரங்கள், தீனுடைய சேவைகள் இன்னும் விரிவடைய வேண்டும். இதன் மூலமாக உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் இருக்கக்கூடியவர்கள், ஏன்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட பெரியவங்களும் சிறியவங்க வரைக்கும் எல்லாருமே மொபைலுடைய தொடர்பு இல்லாம இல்லை. அந்த மாதிரி இருக்கும் பொழுது இன்னைக்கு இந்த மாதிரியான மார்க்க விஷயங்களை கேட்கும் பொழுது எங்கோ ஒரு மூலையில் ஒருவர் அதனை பின்பற்றி நடந்தாலும் கூட அதனுடைய முழு பலாங்குளங்களும் நன்மைகளும் நிச்சயமாக நம்முடைய மொஹல்லாவிற்கும் நம்முடைய மஸ்ஜிதிற்கும் நம்முடைய நிர்வாக பெருமக்களுக்கும் இந்த யூடியூப் சேனல் நடத்துவதற்காக ஸ்பான்சர் செய்யக்கூடிய சகோதரருக்கும் அல்ஹம்துலில்லாஹ் நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் எந்த சந்தேகம் கிடையாது. அந்த அடிப்படையில் அல்ஹம்துலில்லாஹ் இந்த பதிவு செய்யக்கூடிய விஷயங்கள் நல்ல முறையில் மக்களை சென்று அடைவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.